ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணுன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் தேங்க் பண்ணுவேன். இப்போது அந்த அந்த சந்தோஷத்தை பார்க்க அவங்க இல்லை. கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லாம் காசு கொடுத்தாதான் போக முடியும் அப்படிங்கிறத உடைச்சு நாங்கள் வெளியே வர்றது அவங்களுக்கு லைவிங் எக்ஸாம்பிளா இருக்கு இப்ப இருக்கிறது. Vijayalakshmi, who cleared TNPSC Sidco. அனைவருக்கும் காலை வணக்கம். ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணுன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் தேங்க் பண்ணுவேன். என் குடும்பத்திலே ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் கிராஜுவேட் நான் தான், போஸ்ட் கிராஜுவேட் பண்ணதும் நான் தான். இப்போது அந்த அந்த சந்தோஷத்தை பார்க்க அவங்க இல்லை. நான் அவங்களோட முகங்களில் தான் என்னோட அத்தை மாமாவை பார்க்குறேன். அவங்க தான் என்னை ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணி படிக்க வச்சாங்க. ஃபஸ்ட்டு என்னை கவர்மெண்ட் ஜாப் படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணதே ஹஸ்பண்ட் தான். அப்புறம் அத்தை மாமா அதுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போய் என் வீட்டில் இருந்தே ஏன் பண்ணுற, வெளியில் போய் படி அப்படின்னு சொன்னது அவங்க தான். ஸோ அவங்களுக்கு தான் இது ஃபுல் பெருமையுமே அவங்களுக்கு தான். அப்புறம் தனலட்சுமி அக்கா அவங்க தான் எனக்கு வண்டி கொடுத்து ஓன் வெஹிக்கிள் ஸ்கூட்டி எல்லாம் அவங்களோட ஸ்கூட்டி அவங்களுக்கே தேவை இருந்தாலும் அதை விட்டுட்டு எனக்கே 4 வருஷமாக அவங்க வண்டியை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்களும் மெயின் ரீசன் நான் எந்த அளவுக்கு வந்ததுக்கு. என் ஃப்ரெண்ட் ஆயிஷாக்கா அவங்களையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட் ப்ளீஸ் வாங்க மேம். அவங்களும் இப்போ குரூப் 4ல PWD டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. இன்னுமே நம்ம ரேஸில் படித்தவங்க தான். பாஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸு, பாஸ் ஆகாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் டேத்தில் நிறைய பேர்னால வர முடியல. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வரண்ட ரேஸ் தான். வரண்ட ரேஸில் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணுறது லோகேஷ் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் மினிட் கவுன்சிலிங்கில் வந்துட்டு எனக்கு என்னோட பேப்பரை ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ அவர் தான் வந்துட்டு கைட் பண்ணார். எந்தெந்த மாதிரி போய் ஜிஓலாம் எனக்காக நிறைய சர்ச் பண்ணி எடுத்து கவுன்சிலிங்கில் நான் செலக்ட் ஆகி வந்ததுக்கே அவர் தான் ரீசன். அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ராஜ்குமார் சார், சீனு சார், தங்கப்பிரபு சார், பிரீதா மேம், இன்னும் நிறைய பேர் விட்டுருந்தா சாரி. எல்லாருமே ரெண்டாயிரம் டீமில் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எப்போ மெட்டீரியல்ஸ் கேட்டாலுமே கரெக்டாக கொடுத்துருவாங்க. எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். அப்பா அம்மா இந்த மேடையில் இல்லாது எவ்வளோ வருத்தமாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மொமெண்ட் அவங்க பார்க்கல அப்படின்றது. பட் எங்கேயோ இருந்து அவங்களை பார்த்துட்டு தான் இருப்பாங்க, பிளஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு அருமையான இன்னொரு அப்பா அம்மா கிடச்சிருக்காங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கொடுங்களேன். ஏன்னா அவங்க உங்களோட வெற்றியை அவங்களோட வெற்றி மாதிரி பார்க்குறாங்க. சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷம் சார். லாஸ்ட் இயர் April 20 இங்கே வந்தோம் சார். நாங்கள் எங்களோட சக்ஸஸ் மீட்டுக்காண்டி வந்திருந்தோம். அகைன் நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நாங்களும் 2 பேரும் வாங்கியிருந்தோம் போஸ்டிங்கு. இவளுக்கு குரூப் 4 வந்து என்னோட மார்க்கு கூட, பட் ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு. குரூப் 2வுமே 2A வந்துடும் கன்ஃபார்மாக இருந்தோம். 2 2மே வரல. ஒரு பயங்கர என்ன சொல்கிறது, ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. அப்படி இருந்த டைமில் தான் இந்த எக்ஸாம் எழுதுனது. காட் வெயிட் பண்ண வைக்கிறது நம்ம வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி தான். மேபி குரூப் 4ல் வந்திருந்தாங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டோட ஸ்டாப் ஆயிருப்பாங்க. இப்போ AE கிரேடில் இருக்காங்க சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஃப்ரெண்டு இன்னும் பயங்கர ஹை பொசிஷனில் இருக்காங்கங்கிறது. இப்போ எலெக்ஷன் டியூட்டி போட்டிருக்காங்க இவங்க PO சார். கிரேட் கிரேட், ரொம்ப சந்தோஷம் சார். வரண்டா ரேஸ்க்கு நாங்கள் விஜய் சொன்ன மாதிரி லோகேஷ் சார், சங்கர் சார் எல்லாம் நாங்கள் கவுன்சிலிங் போகிற டைமில் அவங்கள போட்டு என்ன எடுக்கிறது இது பண்ண லாஸ்ட் கவுன்சிலிங் ரூம்லேருந்து வேற என்ன எடுக்கலாம் என்ன பண்ணாங்கிற வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க சார். வரண்டா ரேஸ்க்கு அந்த ஃப்ரெண்ட்லினஸ் கொடுத்த எல்லாத்துக்கும் சீனு சார், ராஜ்குமார் சார், நீங்கள் அங்கே அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு ரூம் கொடுத்தது எல்லாமே ரொம்ப இதாக இருந்துச்சு சார். இப்போ வரைக்கும் எங்களை பார்த்து எங்களுக்கு பின்னாடி வர எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இங்கே வந்து ஜாயின் பண்ணணும். உங்களை மாதிரி எங்கள் பிள்ளைங்களையும் படிக்க வைக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லாம் காசு கொடுத்தாதான் போக முடியும் அப்படிங்கிறத உடைச்சு நாங்கள் வெளியே வர்றது அவங்களுக்கு லைவிங் எக்ஸாம்பிளாக இருக்குது இப்போ இருக்கிறது. ஸோ தேங்க்ஸ் டு வரண்டா ரேஸ் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அந்த எல்லாரோட ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க வெற்றிக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருந்திருக்கீங்க. சொல்லுங்கள், இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ஃபுல்லாக எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க எல்லாத்தையும் அவங்களோட என்ன சொல்ல ஹெல்த் வைஸ் எல்லா இதையும் ப்ராப்ளத்தையும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்தது அவங்க தான்.
ஆக்சுவலாக நான் மெரைன் இன்ஜினியர் இருந்தப்போ வெளியே இருந்தேன். அவங்க தான் இங்கே இந்த ஃபேமிலி அப்பா அம்மா எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாமே அதோடு சேர்ந்து அடுத்து படிக்கிறது எல்லாமே இது பண்ணி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரகிள் போட்டாங்க. ஸ்ட்ரகிள் பண்ணுறது ஃபஸ்ட்டு இவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க, நடுவில் நிறைய இதில் வரல அப்படின்ட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இது பண்ணி பை கிரேஸில் இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறது, காடோட கிரேஸில் வந்து எங்களுக்கு வந்துட்டு அந்த கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாம் ஒன்று வர போய் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கிரெடிட் தான், அவங்களுக்கு தான் எல்லாமே வந்து சேரும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.